பாலியல் விவகாரத்தில் காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியின் சகோதரரை கடத்தி காதலிக்க காதலன் வற்புறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காதலனின் நண்பர்கள் சிக்கிய நிலையில் காதலன் சிக்குவாரா? கோவை போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த 20 வயது கல்லூரி மாணவி கோவை சுங்கம் பகுதியில் உள்ள கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருக்கு கடந்த 1 வருடத்திற்கு முன்பு அவரது தோழி மூலம் சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவர் அறிமுகமாகியுள்ளார். தோழியின் நண்பர் என்பதால் கல்லூரி மாணவி அவருடன் பேசி வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் சூர்யா கல்லூரி மாணவியை செல்போனில் தொடர்பு கொண்டு காதலிப்பதாக கூறியுள்ளார். ஆனால் மாணவி அதை ஏற்க மறுத்துள்ளார். தொடர்ந்து சூர்யா செல்போனில் அழைத்து தொல்லை கொடுத்து வந்துள்ளார். அவருடன் பேசுவதை தவிர்த்த மாணவி செல்போன் எண்ணையும் பிளாக் செய்துள்ளார். இதனால் சூர்யா அடிக்கடி கல்லூரி அருகில் நேரில் சென்று காதலிக்கும்படி மாணவியிடம் வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து மாணவி தனது சகோதரர் பிரவீன்குமாரிடம் கூறியுள்ளார். கடந்த 14ஆம் தேதி மாணவி அவரது தோழியுடன் கல்லூரி முடிந்து நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த சூர்யா வழக்கம் போல் மாணவியிடம் காதலிக்கும்படி கூறி வற்புறுத்தியுள்ளார். இதனால் மாணவி சகோதரரை அழைத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற பிரவீன்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் சூர்யாவிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பிரவீன்குமாருடன் வந்த அவரது நண்பர் தருண் என்பவர் சூர்யாவை கடுமையாக எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மார்ச் 20ஆம் தேதி மாணவியின் சகோதரர் பிரவீன்குமார் போத்தனூர் ரயில்வே திருமண மண்டபம் அருகில் நின்றபோது அவரை சூர்யா அவரது நண்பர்களுடன் சேர்ந்து காரில் கடத்திச் சென்றனர். அதன் பிறகு மாணவியை தொடர்பு கொண்ட சூர்யா காதலிக்கவில்லை என்றால் சகோதரரை கொன்று விடுவோம் என கூறி மிரட்டியுள்ளார். மேலும் தன்னை தகாத வார்த்தையால் திட்டிய பிரவீன்குமாரின் நண்பர் தருணை ஒப்படைக்குமாறும் சூர்யா கூறியுள்ளார். இதுகுறித்து மாணவி தருணை தொடர்பு கொண்டு கூறியுள்ளார். அவர் கூறியபடி தனது அண்ணனை தன்னிடம் ஒப்படைக்குமாறு சூர்யாவை தொடர்பு கொண்டு கூறியுள்ளார். மேலும் தருணை ஒப்படைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதன்படி தருண் மற்றும் மாணவி செட்டிப்பாளையம் பகுதியில் காத்திருந்த போது அங்கு ஒரு காரில் சூர்யா வந்துள்ளார். தன்னை காதலிப்பதாக கூறுமாறு மாணவியிடம் சூர்யா கேட்டு தகராறு செய்துள்ளார். அப்போது மாணவி சூர்யாவிடம் சத்தம் போட்டு தகராறு செய்துள்ளார். இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் கூடியுள்ளனர். இதனை பார்த்த சூர்யா காரில் இருந்து பிரவீன்குமாரை இறக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவி போத்தனூர் போலீசில் புகார் அளித்தார். புகார் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சூர்யாவின் நண்பர்களான கலையரசன், சங்கர், திருமுருகன் ஆகிய 3 கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடிய சூர்யாவை போலீசார் தேடி வருகின்றனர். காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை சம்மதிக்க வைக்க அண்ணனை கடத்தி வைத்துக் கொண்டு காதலன் மிரட்டிய சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.